வரவுக்கு மீறி செலவும் செலவுக்கு மீறி வரவும் நலம் தானே. நம்மளுடைய வாழ்க்கையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வரவுக்கு மீறி செலவான வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டம் வரும் அப்படின்னு நமக்கு தெரியும். செலவுக்கு மீறி வர வருது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். ஆனால் ரெண்டுமே நலம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் டியர் ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் செலவு பண்ணுற பணத்தை நினச்சி வருத்தப்படுறீங்க. ஆனால் எவ்வளோ செலவாகுது, இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த வருத்தப்படுற ஒரு கேரக்டராக இந்த ஒரு வீடியோ. ஓகே, அதே ஒரு விஷயத்தை தலைகீழ மாற்றி உங்கள் கேரக்டரை மாற்றி ஸோ நீங்கள் ஹாப்பியாக செலவு பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு கைடன்ஸை கொடுக்க போது ரியலி இந்த ஒரு வீடியோ வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களோட ப்ராக்டிக்கல் லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் பணம் அண்ட் செல்வம் அதை பற்றின புரிதலும் ரெகுலராக நீங்கள் பண்ணக்கூடிய வரவு செலவு இதை பேஸ் பண்ணி நீங்கள் எப்படி ஹாப்பியாக அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம். ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு அகம் குளோபல் கேர் லேர்னர்ஸ் கம்யூனிட்டி. கல்வியாளர்கள் சமூகம் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் மனித வாழ்க்கையில் சம்மந்தப்பட்ட பலவிதமான ப்ராப்ளம், அதற்கான சொல்யூஷன், அதற்கான விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வெல்த், செல்வ வளம் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டில். ஸோ அதாவது ரொம்ப முக்கியமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா செல்வம் அப்படின்னாலே ரொம்ப நிறைய பேருக்கு பிடிக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் பணம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ பணத்தோட செல்வத்தோட ஒரு பகுதி தான் பணம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ இதில் நிறைய விஷயங்கள் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நம்ம வாழ்கிறதுக்கு மெயின் காரணம் இந்த ஒரு காலகட்டத்தில் நிறைய மக்களுடைய மெயின் பர்பஸே வந்துட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது, இந்த வழியில் போனால் பணம் சம்பாதிக்க முடியுமா, அதில் பணம் சம்பாதிக்க முடியுமா, இதில் பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு விஷயங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். அப்படியே சம்பாதிக்கிறோம் கஷ்டப்பட்டு, ஆனால் செலவு பண்ணுறப்ப அதை என்ஜாய் பண்ண முடியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கேள்வியாக இருக்குது. உண்மையிலையுமே நம்ம செலவு பண்ணுறப்ப மன சந்தோஷத்தோடு செலவு பண்ணுறோமா இல்லை கஷ்டப்பட்டு செலவு பண்ணுறோமா அப்படின்ற விஷயங்கள் நம்மளே கேள்வி கேட்டுக்கலாம். ஸோ இதை உடைக்கிறதுக்கு சிம்பிளான ஒரே ஒரு ஃபார்முலா நம்ம பார்க்க போகிறோம். வரவு செலவு தியரி அப்படின்ற ஒரு ஃபார்முலா, இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் தியரி அப்படின்னு சொல்லி. ஒரு மனிதனுடைய தகுதியும் தரமும் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து வருமானம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. செலவும் அதே மாதிரி தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். கரெக்டாக? ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு வி ஹேவ் டு லேர்ன். அண்ட் எந்த அளவுக்கு நமக்கு வருமானம் வர்றதுக்கான தகுதி நமக்கு இருக்கோ அதே தகுதி தான் நம்ம செலவு பண்ணுறதுக்கான ஒரு மைண்ட் செட்டும் இருக்கும். நீங்கள் மிடில் கிளாஸாக இருந்தாலும், புவராக இருந்தாலும், பணக்காரங்களாக இருந்தாலும், ஸோ உங்களுடைய தேவை, ஆசை, விருப்பம், கடமை, இந்த 4 விஷயத்துக்குள்ளே தான் நீங்கள் செலவு பண்ணுவீங்க. கரெக்டாக? ஸோ உங்களுடைய வரவும் அதை பேஸ் பண்ணி எனக்கு இவ்வளோ தேவை, இந்த விஷயங்கள் இவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அதை பேஸ் பண்ணி தான் வேலைக்கும் போகிறோம். பணம் சம்பாதிக்கிறதுக்கான கோலும் மாறுபடுது. ஒருத்தங்களுக்கு 1 கோடி ரூபா கடன் இருக்குது, ஒரு பிரச்சனை கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்னா அதை சம்பாதிப்பதற்கான ஒரு மனசக்தி ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தாலும் அவங்களுக்கு வருது. கரெக்டாக? ஸோ எனிவே நம்மளுடைய வரவு செலவு அப்படின்றத நம்மளுடைய கெப்பாசிட்டி நிர்ணயிக்குது அப்படின்னு சொல்லலாம். மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பணத்தை பேஸ் பண்ணி நம்மளை மதிப்பிடுறாங்க. ஆனால் நம்மளே மதிப்பிடுறதுக்கு இந்த ஒரு எக்ஸ்பென்ஸ், இன்கம் எக்ஸ்பென்ஸ் தியரி பயங்கர பவர்ஃபுல்லாக உபயோகமாகும். எப்படின்னா எந்த அளவுக்கு நமக்கு இன்கம் வருது, எந்த அளவுக்கு நமக்கு செலவு இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கெப்பாசிட்டி உயரும். மாதம் 10,000 ரூபா குடும்பத்தை நான் ஓட்டிட முடியும் அப்படின்னா உங்களுடைய தகுதி 10,000 ரூபா தான் அப்படின்னு நம்ம நிர்ணயிச்சுக்கிறோம். நம்மளே நிர்ணயிச்சுக்கிறோம். இதே எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா கடன் வந்துருச்சு, 1 கோடி ரூபா கடன் இருக்குது அப்படின்னா அந்த கடனுக்காக அவங்க ஓடுறப்ப அவங்களுடைய மதிப்பு 1 கோடி அப்படின்ற ஒரு மதிப்புக்கு உயர்த்தப்படுகிறது. கரெக்டாக? ஸோ கடன் தப்பு, கடன் பிரச்சனை, கடன் அப்படின்றது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கெட்ட விஷயம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அது எப்படி இருந்தாலும் அவங்களுடைய தகுதி, நான் ரெகுலராக எந்த ஒரு கடன் இல்லாமல் 10,000 ரூபாயோடய வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்றவங்களோட 1 கோடி ரூபா அந்த கமிட்மெண்ட்லேருந்து வெளியே அந்த கடன்லேருந்து வெளியே அவங்க டெவலப் ஆகிற நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அந்த கெப்பாசிட்டின்றது இந்த விஷயத்தை பேஸ் பண்ணி உருவாகுது அப்படின்றத இங்கே பதிவு பண்ணலாம். ஃபஸ்ட்டு விஷயம், இந்த வரவு செலவு தியரியில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்கம் ஹேஸ் அ சோர்சஸ். உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய வழிகள் எத்தனை இருக்கிறது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம இதை திங்க் பண்ணணும், எழுதி வைக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையுமே நம்ம இந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பாக எழுதி வச்சா தான் நமக்கு புரியும். இல்லைனா நமக்கு தெரியாது, எப்படி வருது எப்படி போகுது அப்படின்னு தெரியாது. ரொம்ப டீப்பாக மெனக்கெட்டி எழுதணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் மேலோட்டமாக ஜஸ்ட் ஒரு கால்குலேஷன் போட்டு எந்தெந்த வகையில் வருமானம் இருக்குது, வேலைக்கு போகிறது ஒரு வருமானம் இருக்குது, அதுபோக வேறு ஏதாச்சும் சோர்ஸஸ்லேருந்து வருமானங்கள் வருதா, பிஸ்னஸ் பண்ணால் அதுலேருந்து ஒரு வருமானம் வருதா, சின்ன ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, இல்லை அடிஷனலாக பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறீங்களா, வாட் எவர் இட் இஸ், எல்லா சோர்ஸையுமே நீங்கள் எழுதி ஒரு மாதம் எவ்வளவு வருமானம் உங்களுக்கு வருதுன்றதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் எவ்வளவு செலவு நீங்கள் பார்த்தீங்கன்னா பண்ணுறீங்க அப்படின்ற விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணி ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போவுமே போடுவோம் இல்லையா, வரவு செலவு கணக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ செலவு எவ்வளவு பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா. ஸோ கொஞ்சமாக நோட் பண்ணி வச்சுக்கணும், டெய்லி அண்டு வீக்லி ஆர் மந்த்லி வாட் எவர் இட் இஸ். அப்போ நம்ம இதை வீக்லி ஆர் மந்த்லி ஒன்ஸ் நம்ம பார்த்திங்கன்னா எடுத்து அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப நம்மளுடைய ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதாவது உங்களுடைய ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. யாராக இருந்தாலும், எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும், அந்த மன வலிமை, அந்த பக்குவம், அந்த தகுதிக்கு தகுந்து தான் அவங்க பார்த்திங்கன்னா சம்பாதிக்கவும் செய்வாங்க, செலவு பண்ணவும் செய்வாங்க. அப்போ செலவு பண்ணுறதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஐடென்டிஃபை த ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி. செலவு பண்ணக்கூடிய தகுதி உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்றதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். இன்க்ளூடிங் ஆல் எக்ஸ்பென்ஸ். நீங்கள் சின்னதாக ஒரு குண்டூசி வாங்குறதுலேருந்து நீங்கள் பெரிய லெவலில் நீங்கள் என்ன வாங்கினாலும் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்திங்கன்னா
ஓகே, கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட தகுதிக்குள்ளே தான் நீங்கள் செலவு பண்ணியிருப்பீங்க டியர் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக இல்லைங்களா? ஸோ அதுக்கு மேலே இப்போ எக்ஸாம்பிள் ஒரு மாதம் ஒரு 50,000 சம்பாதிக்கிற ஒருத்தர் இந்த மாதம் நான் ஃப்ளைட் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, அப்போ அந்த எண்ணம், மனம், அதனுடைய தன்மை, அதனுடைய பக்குவத்தை பொறுத்து அந்த செலவுன்றது வருது. ஓகே, ஸோ அந்த செலவு அப்படின்ற விஷயங்கள் நடக்குது. அப்போ நம்மளுடைய ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி என்ன? நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் மாதம் 50,000 1,00,000 மேலே செலவு பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே செலவு பண்ணியிருக்க மாட்டீங்க. பணம் வந்துச்சுன்னா செலவு பண்ணுறது அப்படின்றது வேறு, அது அடுத்தடுத்த லெவல். நான் பேசிக்காக சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் செலவு பண்ணுறப்ப ரொம்ப வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி கஷ்டப்பட்டு அப்படின்றப்ப என்ன ஆகும்னா, நமக்கு ரியலாகவே இயற்கையில் வரக்கூடிய பணம் தடுக்கப்படும். ஓகே, பணத்தை செலவு பண்ணுறதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு இப்போ ஹாப்பியாக இருக்க நம்ம பணத்தை செலவு பண்ணுறப்பையும் ஹாப்பியாக இருக்கணுன்றது இந்த வீடியோவுடைய மெயின் கான்செப்ட். ஸோ அதில் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க நம்புகிறேன். அப்போ செலவு பண்ணுறப்ப இதை எப்படி நம்ம கரெக்டாக பண்ணலாம் அப்படின்ற விஷயத்துக்கான ஒரு ஃபார்முலாவை இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் நீங்கள் 2 விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணணும். ஒன்று, உங்களுடைய வருமானம் எவ்வளோ வருகிறது அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் 50,000 மாதம் வருமானம் இன்கம் இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். அதிகபட்சம் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க, ட்ரை பண்ணுவீங்கன்றதை நீங்கள் நோட் எடுத்து எழுதி பாருங்கள். நான் இதை பண்ணுவேன், அது பண்ணுவேன், மிஞ்சி போனால் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கணக்கு எழுதினீங்கன்னா ஒரு 1,00,000 ஒரு 70,000 வருதுன்னு வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள். அப்போ உங்களுடைய வருமானம் 50,000, 70,000 உங்களுடைய ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டினா 20,000 நமக்கு லாஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகே, லாஸ்னால் என்ன? நமக்கு தேவைப்படக்கூடிய நீடட் மணி அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம் இதை. அப்போ ஃபோக்கஸ் ஆன் 2 times ஃப்ரம் ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி. எப்போவுமே நம்மளுடைய ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டியிலேருந்து 2 மடங்கு சம்பாதிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்றத மெயின் கான்செப்ட். இன்கம் 50,000 தான் வருது, 70,000 நீங்கள் செலவு பண்ணுவீங்க. ஓகே, அதில் லாஸ் 20,000. அப்போ நீங்கள் உங்களுடைய வருமானத்தை உயர்த்துவதற்கு 1,40,000 நீங்கள் உயர்த்துனீங்கன்னா உங்களுடைய சம்பளத்தெல்லாம் விட்டுருங்க, அந்த இடத்துல அந்த இன்கம்மை விட்டுருங்க. நீங்கள் 70,000 மேலே செலவு பண்ண மாட்டீங்க. அப்போ பேலன்ஸ் 70,000 நீங்கள் சேவிங்ஸ் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணலாம். வாட் எவர் இட் இஸ், உங்களுடைய ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி நீங்கள் இது ஒவ்வொரு மாதமும் மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வருமானம் அதிகமாகிறப்ப இது அதிகமாகும். அப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. அப்போ நீங்கள் இந்த மாதம் இவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க, அல்லது செலவு பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதம் அதை விட 2 மடங்கு சம்பாதிக்கிறதுக்கு என்னெல்லாம் சோர்ஸ் இருக்குன்றதை யோசித்து அனலைஸ் பண்ணி அதை ஷார்ட் அவுட் பண்ணி அதற்கான முயற்சியை நம்ம எடுக்கணும். அவ்வளோதான். ஓகே, இருக்கிற டைமை டிவைட் பண்ணி என்னென்னலாம் நம்ம நல்லபடியாக நல்ல வழியில் செல்வத்தை வளர்ப்பதற்கான வழியை உருவாக்க முடியுன்றதை நம்ம யோசிக்கணும். நிறைய பேர் அளவுக்கு மீறி ஆசைப்படக்கூடாது. ஸோ செலவு பண்ணுறப்ப பார்த்து செலவு பண்ணணும், சிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பார்த்தீங்கன்னா சுருக்கி மனிதனுடைய மிகப்பெரிய சக்தியை அடக்கி வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு மனிதன் நினச்சாங்க அப்படின்னா சாதாரண ஒரு இதுலேருந்து மிகப்பெரிய அளவில் வளர முடியும். செல்வன்றது ஒரு சின்ன பகுதி. மனிதனுடைய மனதோட சக்தியை நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப அப்போ நீங்கள் செலவு பண்ணுறப்ப ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி அனுபவித்து செலவு பண்ணணும். கரெக்டாக? இதுக்காக தான் வாழ்கிறோம். ஓகே, ஸோ சேவ் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? என்ன பர்பஸ் லைஃப்பில்? சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும். இதுக்காக தான் வாழ்கிறோம். அப்போ சம்பாதிக்கிறதே இந்த மாதிரி இருக்கிறதுக்காக தான். அப்போ செலவு பண்ணுறப்ப நம்ம வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு இதெல்லாம் எதுக்காக டியர் ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, வி ஹேவ் டு கெட் எ வெரி கிளியர் கிளாரிஃபிகேஷன் இன் திஸ் அப்படின்றத ஷேர் பண்ணி ஓகே இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ நம்மளுடைய இன்கம் ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி ஒவ்வொரு மாதம் உங்களுக்கு ஒவ்வொரு வகையில் மாறிக்கிட்டே இருக்கும். அது மாற உங்களுடைய வருமானத்தை உயர்த்துவதற்கான வழியை யோசித்து அதற்கான முயற்சியை எடுத்து டெவலப் பண்ணுறப்போ 100% வாழ்க்கையை அனுபவித்து வாழ முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் மாஸ்டர் ஆகணும். உண்மையிலேயுமே நீங்கள் ஒரு டெவலப்மெண்ட்டில் வெல்த் கிரியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை அனுபவித்து அதில் டெவலப் பண்ணி இந்த ஒரு ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி ஹேண்டில் பண்ணுறதுல மாஸ்டர் ஆகணும் அப்படின்னா நம்மளுடைய லேர்னர்ஸ் கம்யூனிட்டியில் பர்சனல் பிஸ்னஸ் அண்ட் லைஃப் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதில் யார் உண்மையிலுமே லைஃப்பில் வெல்த் கிரியேட் பண்ணுறது, வெல்த்தை மேனேஜ் பண்ணுறது, வெல்த் ரீதியாக நிறைய பேர் கஷ்டம் வருது, பணம் சம்பாதிச்சு கஷ்டப்படுறாங்க அனுபவிக்க தெரியாமல். இது எல்லாத்தையும் சரி பண்ணி நம்ம மனசில் இருக்க விஷயங்கள்லாம் கலைஞ்சு ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபைடான ஒரு சூப்பரான லைஃப்பை வாழ்கிறதுக்கு ட்ரைனிங் நீங்கள் அட்டன் பண்ணி அதில் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ தேவைப்படுறவங்க கனெக்ட் பண்ணலாம். எனிவே நம்மளுடைய விதியை நம்ம தான் வடிவமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பை, டேக் கேர்.